சுவையான நெத்திலி மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப வீடே வந்து மணமணக்கும். அந்த அளவுக்கு வாசனையாக நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு நல்ல அகலமான ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. அதுக்கு வந்து 1 ஸ்பூன் வந்து கடுகு, உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. நல்லா பொரியட்டும். அதில் வந்து ஒரு 8லேருந்து 10 பூண்டு சேர்த்துக்கோங்க. தோலை உரித்து சேர்த்துக்கோங்க. அதுவும் நல்லா பொரியட்டும் எண்ணெயில். அது நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு 2லேருந்து 3 வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். சின்ன வெங்காயம்னா ஒரு 10லேருந்து 13 போட்டுக்கோங்க. பெரிய வெங்காயம்னா 2லேருந்து 3 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வேகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு அந்த பிங்க் கலரில் ஒரு மாதிரி இருக்குது பாருங்கள். ரொம்ப அழகாக வெந்திருக்காங்க. ஆக்சுவலி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சின்ன வெங்காயம். இன்னும் கொஞ்சம் நல்லா வேகட்டும். வெந்த பிறகு நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பொன்னிறமாக ஆகணும். நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மின்னு இருக்குது பாருங்கள் வெங்காயம். இப்போ வந்து நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சும்மா ஒரே ஒரு பிரான்ச் மட்டும் தான் சேர்த்துருக்கேன். ஒரு 10 இலை இருக்கும் அதில். அந்த மாதிரி உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா வெந்த பிறகு இப்போ வந்து மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 2லேருந்து 3 தக்காளி, இது வந்து 4லேருந்து 5 பேருக்கு சாப்பிட்றதுக்கு தேவையான குழம்பு வந்து நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். ஒரு 2லேருந்து 3 தக்காளி நீங்கள் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா அரைச்சி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூளோடு சேர்த்து நல்லா வேகட்டும். வெங்காயம், தக்காளி எல்லாமே நல்லா வேகட்டும். நல்லா வெந்து வரப்போ உங்களுக்கு வந்து எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. நல்லா வெந்திருக்காங்க எல்லாருமே. தக்காளி, வெங்காயம் நல்லா வெந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் கூட அது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ வந்து மிளகாத்தூள், நாங்கள் வந்து ஒரு 5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறோம். இது வந்து வீட்டில் பண்ண மிளகாத்தூள் ரெசிபி வேணும்னா கேளுங்க. அதாவது 5 ஸ்பூன். இது பெருசாக காரம் இருக்காது, பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மிளகாத்தூள் வீட்டில் பண்ணுறதுனால. அதனால் இது தாராளமாக 5 ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் மிளகாத்தூளுக்கு ஏற்றாப்புல காரத்துக்கு ஏற்ப நீங்கள் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து புளி தண்ணி அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு 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 கை சைஸ் புளி வந்து ஊற வச்சுருந்தோம் 1/2 அன் ஹவர் முன்னாடியே. இப்போ அதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வடிகட்டி சேர்த்துக்கலாம். நல்லா அந்த எக்ஸ்ட்ராக்டை நல்லா புழிஞ்சு போதுமான அளவு அதில் இருக்கிற அந்த புளி தண்ணியை வந்து நீங்கள் நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. மீன் குழம்பு வந்து அதுவும் நெத்திலி மீன் குழம்பு நல்லா புளிப்பாக இருந்தால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கேற்றாப்புல சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தேவையான அளவு புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போது புளி தண்ணியோடு சேர்த்து அந்த மசாலாலாம் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். அப்போ வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தான் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ நல்லாவே அந்த புளியை வந்து நல்லா கரைச்சி அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் எடுத்துக்கோங்க. அப்புறம் நாங்கள் வந்து மாங்காய் சேர்த்துருக்கோம். ஸோ 2 முழு மாங்காய் கட் பண்ணி சேர்த்துருக்கோம். நாங்கள் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றிருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து 2 பேருக்கு சமைக்கிறீங்க, 3 பேருக்கு சமைக்கிறீங்கன்னா ஒரு கிளாஸ் தண்ணி இல்லை 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு வந்து 2 தக்காளி, ஒரு 2 வெங்காயம் மீடியம் சைஸ் போதும். இது வந்து நான் ஒரு 5 பேருக்கு சமைக்கிறதுனால நாங்கள் வந்து தேவையான தண்ணி ஊற்றிக்கிட்டோம். ஒரு 2 to 3 கிளாஸ் ஆஃப் வாட்டர் ஊற்றிருக்கோம். அது கூட வந்து மாங்காயும் சேர்த்துருக்கோம். 2 மாங்காய் முழுசாக வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கோம்.
இது வந்து நல்லா கொதிக்கட்டும். ஸோ இது கொதிக்க கொதிக்க கண்டிப்பாக அதோட கன்சிஸ்டன்சி மாறும். இது தண்ணியாக இருக்காது, இன்னும் கொஞ்சம் கூட அது வந்து கெட்டிமாயிடும். ஸோ நல்லா அந்த மாங்காவோட சேர்த்து கொதிக்கிறப்போ நீங்கள் இந்த மீனையும் சேர்த்துருங்க. ஸோ மாங்காவும் மீனும் வந்து சேர்த்தே வந்து வெந்துடும். இது வந்து நெத்திலி மீன். முன்னாடியே வாங்கி வாஷ் பண்ணி மஞ்சத்தூளில் ஊற வச்சு உப்புலாம் போட்டு வச்சுருந்தோம். ஸோ ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருந்த நெத்திலி மீன் இது. ஸோ ஃப்ரெஷ்ஷாக வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மாங்காவோட சேர்ந்து இவங்களும் நல்லா வெந்துடுவாங்க. ஸோ மீனை போட்டுட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி கலரி விட்டுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா கொதிக்கணும். நல்லா கொஞ்ச நேரம் ஒரு 5 to 10 minutes நல்லா கொதிக்கும். ஸோ அது கொதிக்கிறப்பவே நம்ம மாங்காவும் மீனும் வந்து நல்லாவே வெந்துடும். ஸோ அதோட அந்த புளிப்பு அந்த காரம்லாம் எல்லாம் இறங்கின பிறகு இந்த கன்சிஸ்டன்சி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாயிடும். ஸோ இந்த தண்ணியாக இருக்கிறது இன்னும் கொஞ்சம் கூட கெட்டிமாயிடும். அப்போ வந்து நம்ம இறக்கிக்கலாம். உப்பு வந்து டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நல்லா கொதிச்சு இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்து ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிருக்கு நம்ம நெத்திலி மீன் குழம்பு. மீன் நல்லா வெந்திருக்கு, பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். மீனும் வெந்திருக்கு, மாங்காவும் நல்லா வெந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்.